நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது நமது கேப்டன் டிவி. இளைஞர்களின் இதய துடிப்பு. நல்லார் ஒருவர் உள்ளே அவர் பொருட்டு எல்லோருக்கும் பெய்யும் மழைன்னு சொல்லுவாங்க. ஒருத்தர் இருந்தாலே மழை பெய்யும்னா ஒட்டுமொத்த மேடையும் நல்லவங்களா அமர்ந்திருக்காங்க. அப்படின்னா எவ்வளோ மழை பெய்யும்னு பார்த்துக்கோங்க. ராமநாதபுரத்தில் பெய்கிற மழை சென்னைக்கு நாளைக்கு வர வாய்ப்பு இருக்கு. ஏன் நல்லவன்னு சொல்றேன் அப்படின்னா, ஒவ்வொரு படைப்பாளிக்கும் ஒரு சமூக நோக்கம் இருக்கணும். சமூக நோக்கம் இல்லாதவர்கள் படைப்பாளியா இருக்க முடியாது. சமூகத்தில் நடக்கக்கூடிய அவலங்களை ஏதோ ஒரு வடிவத்தில் அதே மக்களுக்கு கடத்தணும். அப்படி கடத்தக்கூடியவர் தான் தயாரிப்பாளர் இருக்கக்கூடிய மரியாதைக்குரிய அண்ணன் சுரேஷ் காமாட்சி அவர்கள். எத்தனையோ இடையூறுகள் அவர் அவருடைய கருத்தியல் சார்பாக அவர் இந்த களத்தில் நிற்பதற்கு எத்தனையோ இடையூறுகள் உண்டு. அந்த இடையூறுகளும் தாண்டி தன்னுடைய கருத்தியலில் உறுதியாக நின்று கொண்டு தயாரிப்புகளை செய்யக்கூடியவர். அதே போல இந்த படத்தினுடைய கதை, வசனம், இசை எல்லாவற்றையும் உருவாக்கி இருக்கிற இந்த படத்தினுடைய உண்மையான நாயகனாக இருக்கக்கூடிய மரியாதைக்குரிய அண்ணன் தம்பி ராமையா அவர்கள். மனசுல இருந்து பாராட்டுதுன்னு சொல்லுவாங்க. சில பேர் உள்ளுக்குள்ள ஒன்று வச்சுக்கிட்டு வெளியே நீலாம் நல்லா வர்றேன் தம்பி, நல்லா வர்றலா வந்துருவேன் விட்டுருவனா அப்படிங்கிற மாதிரி பேசுவாங்க. ஆனா உண்மையிலே மனத்துக்கண் மாசிலநாதன் அனத்துக்கண் ஆகல நீர பெற அப்படிங்கிற மாதிரி உள்ளு ஒன்று வைத்து வெளியே ஒன்று பேசாம எல்லோரிடத்திலும் வெளிப்படைத்தன்மையோடு பாராட்டக்கூடிய அவர் அளவுக்கு பாராட்டுற மனுஷன் எனக்கு தெரிஞ்சு என் வாழ்நாள் நான் பார்த்தது இல்லை. அப்படி பாராட்டுவாரு. உண்மையிலே அவர் நமக்குள்ள இப்படி திறமை இருக்கா அப்படிங்கிறத அண்ணன் தம்பிராமையா அவர்கள் பாராட்டும் போதுதான் தெரிய வரும். அப்படி நல்ல ஆற்றல்களை எல்லாம் வெளிப்படுத்தணும், நல்ல ஆற்றல்களை பயன்படுத்தக்கூடியன்னு நினைக்கக்கூடிய ஒரு ஆகச்சிறந்த படைப்பாளி. அப்படிதான் நான் தொடர்ச்சியா வழக்கு போட்டு ஒவ்வொரு நீதிபதியும் எனக்கு ஜாமீன் கொடுக்காம உள்ளுக்கு போட்டாங்க. எத்தனை நீதிபதி உனக்கு ஜாமீன் கொடுக்காம இருந்திருப்பான், நீயே இந்த படத்துல நீதிபதியா நடிச்சு ஜாமீன் கொடுக்காத உள்ளுக்கு போடு அப்படின்னு சொல்லி எனக்கு நீதிபதி கதாபாத்திரம் கொடுத்தாரு. அது சொல்லிதான் கொடுத்தாரு. அதை கொடுப்பதற்கு அவர் மட்டும் காரணம் இல்ல, அவருடைய அன்பு மகன். அவர் நினைத்ததெல்லாம் அவர் இதுவரைக்கும் நடந்திருக்கு, அவர் நினைச்சதெல்லாம் நடந்திருக்கு. அப்படித்தான் எங்களுடைய ஆக்ஷன் கிங் அர்ஜுன் அவருடைய அன்பு மகளை அவர் கரம் பிடிச்சாரு. நினைச்சதெல்லாம் நடந்துச்சு. அதே போல இந்த படத்தில் என்ன நோக்கத்திற்காக இந்த படத்தை எடுத்தாரோ, டைரக்டர்னா பொதுவாக சொல்லுவாங்க, நம்மளும் நிறைய இயக்குநர்களை படப்பிடிப்பு தளங்கள்ல பார்த்துருக்கோம், பரபரப்பா இருப்பாங்க, ஆக்ஷன் கட் இருப்பாங்க. அப்படிலாம் கிடையாது. அப்படி கூலா சாஃப்டா இப்படி ஒரு இயக்குனர் தமிழ் சினிமாவோட இருந்துக்க வாய்ப்பு கிடையாது. அவர் கோவப்பட்டு நான் பார்த்தேன். நான் இருந்தது ஒரு 5-6 நாள் தான் படப்பிடிப்புக்கு போனேன். அந்த 5 நாட்கள் பார்த்து கூட சின்ன கோபம் கூட ஒரு முகத்துல பார்த்து சிரித்து கொண்டு ரொம்ப மென்மையான ஒரு இயக்குனர் தமிழ் சினிமாவுக்கு கிடைத்திருக்காரு. தமிழ் சினிமா தவிர்க்க முடியாத இயக்குனராக மரியாதைக்குரிய தம்பி உமாபதி வருவார் என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. இன்னைக்கு தமிழ் சினிமாவுக்கு ஒரு சின்ன இருண்ட காலம் ஏற்பட்டிருக்கிறது. ஏன்னா இன்னைக்கு சோசியல் மீடியா, யூடியூப் சேனல்ஸ் தான் தமிழ் சினிமாவுடைய வெற்றி தோல்வியை தீர்மானிக்கிறது. எத்தனை யூடியூப் சேனல்கள் இந்த படத்திற்கு எதிராக நின்றாலும் இந்த படத்தினுடைய வெற்றியை எவனாலையும் தடுக்க முடியாது. ஏன்னா சாட்டை இந்த படத்துக்கு கூட நிற்கும். சாட்டைனா சமுத்திரக்கனி அண்ணன் கூட நிற்பாரு, அந்த சாட்டை தம்பிராமையா நிற்பாரு. சாட்டை எடுத்து தயாரிப்பை நிகழ்த்துகிற அண்ணன் சுரேஷ் காமாட்சி நிற்பாரு. எல்லா சாட்டையும் நிற்கும். நான் இதுல ஒரு சின்ன செய்தியை மட்டும் சொல்ல விரும்புறேன். நான் ஒரு துரைமுருகன் அப்படின்னு ஒரு பேர் தான் என் பேரு. ஆனா எனக்கு முன்னாடி ஒரு அடைமொழி உருவாகி இன்னைக்கு தமிழ்நாட்டில் ஒரு 13 வழக்குல என் பேர் சாட்டை துரைமுருகன் இருக்கு. அதே போல யூடியூப் சேனல் தேர்னா சாட்டைன்னு ஒரு 2000 வீடியோ வருது. கூகுள்ல போனா சாட்டை அப்படிங்கிற பேர் வருது. அந்த சாட்டை அப்படிங்கிற பெயர் எனக்கு கிடைத்ததற்கு முக்கியமான காரணம், முதல் காரணம் அண்ணன் சமுத்திரகனி அவர்களும் அண்ணன் தம்பிராமை அவர்களும் தான். இந்த 2 பேருடைய இன்ஸ்பிரேஷன்ல நடித்து வந்த அந்த சாட்டைங்கிற படத்தை பார்த்த பிறகு தான் என் யூடியூப் சேனலுக்கு சாட்டைங்கிற பேரே வச்சேன். இப்போ சாட்டைங்க போட்டு அவங்க படம் வராது, என் படம் தான் வரும். நான் ஓவர்டேக் பண்ணி போயிட்டேன். அப்போ அப்படி நிறைய ஒரு தொடர்பு உண்டு. அதே போல அண்ணன் சமுத்திரகனி அவர்களும் மனசுக்குள்ள வச்சுட்டு வெளியே பேசக்கூடிய நபர் கிடையாது. ரொம்ப வெளிப்படைத்தன்மையோடு இருக்கக்கூடிய நபர்கள். அப்படியெல்லாம் இப்படிப்பட்ட கலைஞர்கள், படைப்பாளிகள் தமிழ் சினிமாவுக்கும் தமிழ் சமூகத்துக்கும் கிடைப்பது அரிது. அப்படிப்பட்டவர்களும் ஒன்று கூடி தயாரித்திருக்கிற ஒரு படம். இந்த படத்துல 2 பாட்டு பார்த்தோம். ஒன்று நம்மளுடைய உடலை நடுங்க வைத்தது, இன்னொன்று உள்ளத்தை நடுங்க வைத்தது. 2 பாட்டுமே. அதே போல இந்த படமும் உடலையும் உள்ளத்தையும் நடுங்க வைக்கும். தமிழ் சமூகத்துல இந்த படம் சின்ன அதிர்வுகளை நிச்சயம் ஏற்படுத்தும். இந்த படத்துல எனக்கு வாய்ப்பு வழங்கிய மரியாதைக்குரிய அண்ணன் தம்பிராமை அவர்களுக்கும் அவருடைய அன்பு மகன் உமாபதி அவர்களுக்கும் தயாரிப்பாளர் சுரேஷ் காமாட்சி அவர்களுக்கும் என்னுடைய நன்றியும், இந்த படம் வெற்றி பெற என்னுடைய வாழ்த்துக்களும். அனைவருக்கும் வணக்கம். ராஜா கிளி இந்த மூவியும் இந்த குரூவையும் சப்போர்ட் பண்ண வந்த பிரஸ், மீடியா, பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் அண்ட் ஆன்லைன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்ஸ். ஏன்னா நீங்கள் தான் நாங்கள் என்ன தான் பண்ணாலுமே அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகிறது உங்களால் தான் முடியும். இந்த மூவியில் டைரக்டர்னு வந்தது ஒரு ஆக்சிடென்டான திங்கு.
இப்போ எப்படி ஒரு கல்யாணத்துக்கு எங்க நான் தனிக்கான தாங்க போட வந்தேன், அந்த மாதிரி தான் அந்த மூவியில் நான் வந்தது. என்னன்னா சுரேஷ் சார் வந்து டேலண்ட்டை பிக் பண்ணுறது ரொம்ப நான் என்னன்னா இப்போ நான் அப்பாவோட சப்போர்ட் இருக்கு, நான் வரேன் ஓகே. பட் இப்போ பிரவீன் சொல்லலாம், முபாசிர் சொல்லலாம், அவங்க அந்த மாதிரி நிறைய பீப்புளை வந்து பிக் பண்ணுவார் சார். அவங்களுக்கு சான்ஸ் கொடுப்பாரு. இப்போது நம்மளால முடியாதுன்னு ஒரு இடம் இருக்கும் யாருக்குமேனா, அப்பா அம்மா பெற்றுட்டாங்க, அவங்க நம்ம பார்த்து தான் ஆகணும், புஷ் பண்ணி ஆகணும். பட் தேர்ட் பர்சனாக ஒருத்தவங்க வரும்போது புஷ் பண்ணும்போது நம்மளுக்கே நம்பிக்கை இருக்காது சம்டைம்ஸ். பட் அவங்க நம்ம மேலே நான் வச்சிருக்க நம்பிக்கைக்காக நம்ம ஓடுவோம்ல. ஸோ அந்த மாதிரி தான் நடந்தது. இது ஒரு பெரிய என்ன சொல்கிறது, இந்த ரைட்டிங் வைஸ் பெருசாக இருந்த கதை. இது ஒரு உலகம் நாங்களே கிரியேட் பண்ணி அதுக்குள்ளே எப்படி ஃபிட்டின் பண்ணலாம் ஆல் கேரக்டர்ஸ். ஸோ அந்த மாதிரி நடந்தது. ஸோ இது எல்லாத்துக்குமே பாசிபிள் வந்து சுரேஷ் சார் தான். அது எனக்கு ஒரு பர்த்டே டைமில் தான் அவரே ஷூட் ஸ்டார்ட் ஆகிடுச்சு, போயிட்டு இருக்கிற டைமில் தான் இந்த அனௌன்ஸ்மெண்ட் பண்ணாங்க. ஸோ நீ தான் டேரக்டர் அப்படின்னு சொல்லும் போது, ஏன்னா நான் பூஜை டைம்லனா ரொம்ப ஷையான பர்சனு, ரொம்ப பேசுறது கம்மியாக தான் பேசுவேன் இன் டேர்ம்ஸ் ஆஃப் இந்த மாதிரி திங்க்கு. பட் எனக்கு ஒரு கான்ஃபிடென்ட் கொடுத்து பூஸ்ட் பண்ணி சார் இந்த அளவுக்கு கொண்டு வந்திருக்கிறது நான் வாழ்க்கை ஃபுல்லாக அவருக்கு கடமைப்பட்டிருக்கேன். தேங்க்ஸ் சார். நெக்ஸ்ட் இந்த மூவியில் நடித்த ஆர்டிஸ்ட் எல்லா ஆர்டிஸ்ட்டுமே ரொம்ப எஃபர்ட் போட்டிருக்காங்க. ஒவ்வொருத்தங்களுக்குமே ஒவ்வொரு பாடி லாங்குவேஜ் ஒரு அப்பா ஃபிட் பண்ணி கொடுத்துட்டாரு. அதனால் அவங்கள ஈஸியாக எக்ஸ்ட்ராக்ட் பண்ண முடிஞ்சுது. ஸோ எல்லாமே கிட்டத்தட்ட 80% அப்பா பண்ணிட்டாரு. ஸ்க்ரீன் ப்ளே மட்டும் தான் நான் என்னோட அப்பா அதுக்கு ஸ்பேஸ் கொடுத்தாரு. சுரேஷ் சார் அதுக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணார். ஸோ அதனால தான் அந்த ஸ்க்ரீன் ப்ளேயில் வந்தது. ஸோ அந்த டைமில் வரும்போது எல்லா ஆர்டிஸ்ட்டுமே அவங்க பங்களில் கொடுத்தாங்க. அதில் முக்கியமாக ஒருத்தர் சொல்லணும்னா சமுத்திரகனி சார். அது ஒரு க்யூட்டான ரிலேஷன்ஷிப் எங்களுக்குள்ளே இருக்கிறது. ஏன்னா எங்கள் அப்பா ஒரு தம்பின்னு கூப்பிட்டாரு, நான் ஒரு அண்ணன் கூப்பிடுவேன். இது என்ன மாதிரியான காம்பினேஷன் தெரியாது. பட் அதுக்கேற்ற மாதிரி அவர் இருப்பார். என்னன்னா அப்பா கிட்ட அவங்க செட் ஆஃப் பீப்புள் கிட்ட ரொம்ப ரெஸ்பெக்டடான பர்சன். அவர் ரொம்ப வேல்யூ பண்ணுவாங்க. எங்களை மாதிரி பசங்கிட்ட வந்து செம்ம ஜாலி. அது எப்படி ஸ்ப்ளிட் ஆகிறாரு, இப்போ இங்கே இருக்கிறதுன்னு ஆந்திராவில் இருக்கார்ல, அந்த மாதிரி ஒரு க்யூட்டான ஒரு ரிலேஷன்ஷிப். நான் இந்த ப்ரொஃபஷ்னலாக மட்டும் இல்லை, எனக்கு பர்சனலாகவுமே அவர் ரொம்ப 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 பிடிக்கும். ரொம்ப சப்போர்ட் பண்ணுவார். என்னோட மேரேஜ் முதல் கொண்டு ஒரு அண்ணன் மாதிரி இருந்து ஃபுல்லாக எல்லா ஃபங்க்ஷன்ஸுக்குமே இருந்தார். அவரோட பிஸி ஸ்கெடியூல் உங்களுக்கு தெரியும், அவர் எவ்வளோ பிஸி. இன்றைக்கி முதல் கொண்டு இப்போ ஏதோ ஒரு ஊர்லேருந்து தான் சார் வந்திருக்காரு. ஒன்று ஒன்லி எங்களை சப்போர்ட் பண்ணுறதுக்கு, என்னைய பர்சனலாக சப்போர்ட் பண்ணுறதுக்கு. அவருக்கு இந்த ஜென்மத்தில் எந்த ஜென்மமாக இருந்தாலும் நான் அவருக்கு ரொம்ப கடமைப்பட்டிருக்கேன். ஸோ தேங்க்யூ சார். அண்ட் ஒரு சீன் வந்து கிளைமேக்ஸில் வந்து எடுத்துட்டோம். கேமராமேன் கோபி சார், அவரும் கொஞ்சம் லெஜெண்டு. அப்பா இங்கே இருக்கிறாங்க, பெர்ஃபார்ம் பண்ணிட்டாங்க, ஸ்டேஜிங்காக எல்லாமே பண்ணிட்டாங்கன்னா எமோஷன் சீனு சிங்கிள் டேக்கில் போகலான்னு சொல்லிட்டு ஒரு பெரிய ஸ்ட்ரெச்சில் போயிடுச்சு. வரும்போது மண்டியை செஞ்சுட்டு இருக்கேன். பார்த்தாரு, என்னடா அப்படின்னு கேட்டார். சார் அப்படின்னு சொன்னேன். என்ன இல்லை எல்லாமே கரெக்டு, ஸ்லிப் மட்டும் ஒரு மாதிரி இருந்தது, ஒன்னொரு போகணுமா? இல்லை சார் போகலாம், பட் எமோஷனல் சீன் எல்லாருமே உடச்சிட்டாங்க. இருக்குட்டி பப்பாரு வா 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 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புது இயக்குனர் தயங்குற விஷயத்த கூட வந்து எங்கள் அப்பா அந்த இடத்துல இருந்தாலுமே நம்ம சில இதை கேட்க முடியாது. ஏன்னா எல்லா ஆர்டிஸ்டோட கம்ஃபர்ட் பார்க்கணும். அவர் எல்லாமே பண்ணும்போது டப்பிங்கில் பார்க்கும்போது அவர் மேய்க்கிறாரு. என்னன்னா அந்த சீக்வன்ஸில் அவருக்கு சின்ன போர்ஷன் தான், லைக் இன் டேர்ம்ஸ் ஆஃப் எக்ஸ்பிரஷனு. பட் இன்னொன்று ஒரு ஆர்டிஸ்டையுமே அவர் ஃபோக்கஸ் பண்ணி லைக் அப்ரிசியேஷன் தான். வாழ்க்கை எல்லாருக்குமே அப்ரிசியேஷன் இருந்தால் நம்மளுக்கு ஒரு எனர்ஜி மாதிரி கிடைக்கும். அது அவர் பண்ணிட்டு இருக்கிறாரு. ஏன்னா நான் சில மூவிஸ் நடிச்சிருக்கேன். அந்த மூவிஸில் சில ஆர்டிஸ்ட் நான் அனுப்பிட்டு வந்து அவங்க செல்ஃபிஷாக இருப்பாங்க. அது தப்பு கிடையாது. ஏன்னா அவங்க நடிக்க பேர் எடுக்கிறது தானே வராங்க. பட் இவங்க மற்றவங்கள என்கரேஜ் பண்ணுறதுல கனி சார் அடிச்சுக்க யாருமே இல்லை. அண்ட் ரொம்ப தேங்க்ஸ் கனி சார். லவ் யூ சார். அண்ட் டெக்னிக்கலாக இந்த மூவி பார்த்தீங்கன்னா விஷுவலாக சப்போர்ட் பண்ணது வந்து கோபி சார் ஃபஸ்ட்டு ஒரு பேட்டர்னில் இருந்தாங்கன்னா அப்பாவோட பேட்டர்ன் 50% இருக்கட்டும், நம்மளோட பேட்டர்ன் 50% இருக்கட்டும். ஒரு ஃபியூஷனாக ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணோம். அதுக்கு சப்போர்ட் பண்ணது கோபி சார், அப்பா. அண்ட் தென் நெக்ஸ்ட் இது வந்து நான் கேதர் சொல்லிட்டு இருந்தோம். ஸோ அந்த கேதர் கோபி சார் அண்ட் வைரபாலன் அண்ணா ஹார்ட்டு. அண்ட் காஸ்டியூம் வந்து நவதேவின்னு சொல்லிட்டு எங்கள் வீட்டின் கடைக்குட்டி நாங்கள் சொல்லுவோம். ராமராஜ்குமார் சாரோட டாட்டர். இப்போ நிறைய மூவிஸ் சூப்பராக பண்ணிகிட்டு இருக்காங்க. அது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அவங்களும் சின்ன சின்ன டீட்டெயிலிங் எங்களுக்காக மெனக்கட்டது. ரொம்ப தேங்க்ஸ் எல்லாருக்கும். அண்ட் சவுண்ட் டிசைன் எனக்கு வந்து மோர் ஆஃப் டைலாக்காக நரேட் பண்ணுறதோட மியூசிக்கலாக நரேட் பண்ணுறது எனக்கு அது ஒரு சின்ன வயசுலேருந்து ஒரு ஆசை. ஏன்னா கான்டெம்பரரி டான்ஸ் நான் ஆடினதுனால. ஸோ அதுக்கு சப்போர்ட் பண்ண அப்பா சாங் போட்டு கொடுத்துட்டாரு. பட் ப்ரோக்ராமிங் அசம்பிள் பண்ணது பெரிய பக்கபலமாக இருந்தது சாய் தினேஷனா. சின்ன சின்ன விஷயமா கொண்டு. ஆனால் இது வேணும்னா டே அண்ட் நைட் எதுவுமே பார்க்க மாட்டார். நம்ம எது கேட்டாலுமே பண்ணி கொடுக்குற அந்த மாதிரி ஒரு ஆக்சஸ் இருந்தது. இதை வந்து ஆடியோகிராஃபி பண்ணி கொடுத்தது தபாஸ் நாயக் சார். அவருமே சீனியர் டெக்னீஷியன், ரொம்ப நாளாக இருக்கிறாங்க. அவங்க எக்ஸ்பீரியன்ஸாக என்ன ஏஜ் அந்த மாதிரி இருக்கும். பட் அவருமே வா வா பண்ணலாம்னு சொல்லும்போது அவர் மோட்டிவேட் பண்ணிட்டு இருக்காங்க. சின்ன பையனை வந்து மோட்டிவேட் பண்ணுறது ரொம்ப பெரிய விஷயம். அது அவங்க பண்ணிட்டு இருந்தாங்க.
அண்ட் என்னோட டைரக்ஷன் டீம் நவகாந்த் அகைன் ராமராஜ்குமார் சாரோட சன், என் பிரதர் மாதிரி. அவர் நானும் ஈஸியாக எங்களுக்கு வேவ் லென்த் பார்த்தாலே நாங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிப்போம். அதுக்கப்புறம் அப்பாவோட கோர் டீமான சங்கர் அண்ணா, சண்முகம் சுந்தரம் எங்கள் மாமா, அண்ட் அலெக்ஸ் அண்ட் சிவா, அவங்களுக்கும் ரொம்ப நன்றி இந்த இடத்துல. அண்ட் மேனேஜிங் டீமான சுப்பு சார், ஜெகன் சார், அலெக்ஸ், மாலிக், அண்ட் ஆல்ரவுண்டர் பிரவீன் சொல்லலாம். ஒரு ஆர்டிஸ்டாகவும் கலக்கிட்டு இருக்காரு. ஏன்னா போஸ்ட் ப்ரொடக்ஷனாக அவர் தான் எங்களுக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணிட்டு இருந்தார். ஸோ அவருக்குமே ரொம்ப நன்றி. அண்ட் ஃபைனலி ப்ரொஃபஷனலாக சொன்னா சார் தம்பிராமையா சார், அப்பா, பர்சனலாக அப்பா. பட் ஒர்க் வைஸில் அவர் எப்பயுமே ஒரு ஃபயர். நான் பார்த்ததில்ல. இந்த மூவியில் டிஃப்ரெண்ட்டான ஒரு பர்சனை நீங்கள் பார்ப்பீங்க. என்னென்னா சாங்கு ஒரு கெட்டது சொன்னால் தான் நல்லது சொல்லும் போது நல்லாயிருக்கும். சில பேருக்கு அதில் பிடிச்சிருக்கும், சில பேருக்கு என்ன பையன் இப்படி அப்பா வச்சு பண்ணுறான்னு சொல்லிட்டு. எல்லாருக்கும் அப்பா ஒரு ஹீரோன்னு சொல்லுவாங்கல்ல, நம்ம அப்பாவே ஹீரோ பண்ணும்போது கொஞ்சம் கொஞ்சம் பண்ண ஆசைப்படுவோம்ல. ஸோ அந்த மாதிரியான திங் தான் அந்த விஷயங்கள். பட் அது உண்மையாக ரொம்ப ஹார்ட் ஒர்க் போட்டிருந்தாரு. ஏன்னா சாண்டி மாஸ்டர் தான் அந்த சாங், அந்த சின்ன முள்ளு சாங் பண்ணிட்டு இருந்தாரு. நாங்கள் ஒஸ்தியில் வந்து சிம்பு சார் ஒரு ஸ்டெப் போட்டிருப்பாரு, அதுதான் ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பண்ணால் அவர் இப்படி பண்ணிட்டு இருக்கிறாரு. அவர் வந்து சாண்டி மாஸ்டர் என்னடா வெட்டிங்களி பறகுது. ஸோ இந்த மாதிரி அவர் எதுக்குமே சலிக்காமல் டே நைட் ஷூட் போனாலுமே அந்த பையன் போங்கடா பண்ண முடியாதுன்னு சொல்லலாம். பட் இல்லை சரி பண்ணுறோம். சம் ஸ்டெப்ஸ்னா பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்பிரிட்னா பண்ணியிருப்பாரு. ஆயில் ஊற்றி விட்டோம், அப்பா தான். பட் என்ன பண்ணுறது, ப்ரொஃபஷனலுக்கு துரோகம் பண்ணக்கூடாதுன்னு ஆயில் ஊற்றி விட்டா அவர் காலை விரிச்சடே என்னடா ஆயில் ஊற்றிட்டு காலை விரிக்கணுமா அப்படின்னு சொன்னார். இல்லைப்பா பண்ணுங்க அப்படின்னு சொல்லி சும்மா ட்ரை பண்ணால் பிடிச்சி பண்ணார். நெக்ஸ்ட் டைம்ல அவர் ஆயில் எங்க ஆயில் கம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் இப்படி பண்ணிட்டு இருக்காரு. ஸோ ஈஸி, நம்மளுக்கு தெரியும் ரிஸ்க் இல்லாதது தான் நம்ம சொல்லுவோம்னு சொல்லிட்டு அதுக்கு ரொம்ப பக்கபலமாக இருந்தார். அப்புறம் அந்த ஆண்டவனே சாங் பார்த்துருப்பீங்க. அது ஒரு என்ன சொல்கிறது, அது ஒரு நீங்கள் மூவியில் பார்க்கும்போது அது தெரியும் அதோட பெயின். எல்லாருமே கடந்து வந்திருப்போம்ல. அது எண்ட் ஆஃப் த டே ஃபேமிலி தான் நம்மளுக்கு. ஃபேமிலி ஏதாச்சும் ஒருத்தவங்க தப்பு பண்ணாங்கன்னா தப்பு தானே, திமிர் கிடையாதுல்ல. ரெகுலராக பண்ணால் திமிர். ஒரு தப்பு பண்ணும்போது நம்ம பேசி சால்வ் பண்ணிட்டா அது எல்லாமே சால்வ் தானே. அதனால ஸோ அந்த மாதிரியான ஒரு கோர் கதையை தான் நாங்கள் எடுத்திருக்கோம். அது ஒரு ப்ரெசென்ட் பண்ணியிருக்கிறோம் வித் சப்போர்ட் ஆஃப் சுரேஷ் சார், ஒன் அண்ட் ஒன்லி. அவர் எப்பயுமே எதுக்குமே இது இல்லை, இது வேணுமா ஓகே, அது வேணுமா அது ஓகே. ஸோ எல்லாமே ப்ரொவைட் பண்ணி சப்போர்ட் பண்ணிங்க சார். அண்ட் அப்பா, ஐ லவ் யூ பா. அண்ட் அர்ஜுன் சார், சர்வைவர்னு ஒரு ஷோ போனேன். ஐஷா அவங்க சொல்லுவாங்க, இது என்ன சுயமரம் போன மாதிரியே ஒரு ஷோ, என்ன இவங்களுக்காகவே ஒரு ஸ்கெட்ச் பண்ண மாதிரி இருக்கும். பட் என்னன்னா இனிஷியலாக எல்லாருமே ப்ரெஸ்ஸில் வந்து என்ன அவங்க 2 வருஷம் லவ் 3 வருஷம் லவ் அப்படின்னா இல்லை, அது ஒரு ஸ்லோவாக தான் கிராஜுவலாக தான் ஆச்சு. ஸோ அது இந்த இடத்துல பதிவு பண்ண விரும்புகிறேன். அப்புறம் சின்ன வயசில் எல்லாரும் கேட்பாங்க, என்ன நீ ஆகணும், டாக்டர் ஆகணும், இன்ஜினியர் ஆகணும். ஏன்னா இப்போ இந்த வயசுல கேட்டாங்கன்னா எங்கள் அம்மா மாதிரி ஆகணும்னு நான் சொல்லுவேன். ஏன்னா அம்மா என்ன சொல்கிறது, ரொம்ப கிவிங்கு. இது வரையும் எல்லாத்துக்கும் சப்போர்ட் பண்ணுறாங்க. எதுக்குமே இது வரையும் மூஞ்சி சொல்லிச்சது எனக்கு மட்டும் இல்லை, எல்லாருமே எங்கள் வீட்டுக்கு வர அப்பாவோட அசிஸ்டன்ட் டேரக்டர்ஸ் முன்னாடி அந்த என்ன சொல்கிறது 20 years பேக் இருக்கிறவங்க வந்து சொல்லுவாங்க, அம்மா கையால் ஒரு டீ கொடுத்தாங்கப்பா, நாங்கள் யாருன்னே தெரியாது பணம் கொடுத்தாங்கப்பா. ஸோ எல்லாருமே ஈக்குவலாக ட்ரீட் பண்ணுவாங்க. ஸோ அது எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ அம்மா ஐ லவ் யூ. அண்ட் என்னோட ஃபேமிலி, அக்கா, மாமா, அவங்க எல்லாருக்குமே தேங்க்யூ. அண்ட் என்னோட லாஸ்ட் அண்ட் பட் நாட் லீஸ்ட் சொல்லுவாங்கள்ல, என்னோட லக்கி சாம் ஐஷா அவங்க வந்திருக்காங்க. முன்னாடிலேருந்து உட்காந்துட்டு என்ன பேச போன கிண்டல் பண்ணிட்டு இருந்தாங்க. பட் பேசி தானே ஆகணும், டேரக்டராக வந்துட்டோம். ஹீரோனா கொஞ்சம் ஒழிச்சிட்டு இருப்பேன், இதில் நம்ம சொல்லணும் என்ன. ஸோ படம் கூடிய விரைவில் வரும். ஸோ சப்போர்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக ஒரு நல்ல படத்தை கொடுத்துருக்கோம் நான் நம்புகிறோம். கண்டிப்பாக ஒரு மெசேஜ் இருக்கும். மெசேஜ் இன் சென்ஸ் நம்ம பை ஹார்ட் எடுத்துகிட்டு போகிற மாதிரியான ஒரு மெசேஜ் இருக்கும். அண்ட் தேங்க்ஸ், ப்ளீஸ் சப்போர்ட் அஸ். தேங்க்யூ. அதிகபட்சம் 9, 5, 9, 10 முயற்சி எடுக்கிறோம் ரெகுலர் கிளம்பர்லாம். 81 வயதில் தனது வாழ்க்கையை முடித்துவிட்டு காலமும் கடவுளும் கைகோர்த்து அழைத்து சென்ற மரியாதைக்குரிய டெல்லி கணேஷ் சார் அவர்கள் நினைவாக நம்ம எல்லாரும் ஒரு நிமிஷம் எழுந்திருச்சிங்கன்னு ஆசைப்படுறோம். இது வேற ஒரு மேடையாக இருந்தால் செயற்கையாக கைத்தட்டலுக்காக செயற்கையாக புனைந்து பேசிடலாம். இதை அடி மனசுலேருந்து ஆத்மாவிலேருந்து பேசணும். கொஞ்சமாக பேசினா போதும். படம் கூடிய சீக்கிரம் தயாரிப்பாளர் சொல்லுவாங்க.
அந்த ரிலீஸ் தேதியை தம்பி சொல்லுவார். அதனால் இது நான் சொல்ல ஆசைப்பட்டதை மரியாதைக்குரிய ராஜகோபால் சார் சொல்லிட்டாங்க. 3 தினங்களுக்கு முன்பு ஒரு பாரம்பரியம் உள்ள ஒரு யூனிவர்சிட்டியில் அர்ஜுன் சாருக்கு டாக்டர் பட்டம் கொடுத்தாங்கன்றது ஒரு அற்புதமான செய்தியை. நீண்ட இடைவெளிக்கு பிறகு ஃபீல் குட் டைரக்டர் சகோதரர் அதியமான் சார் மேடையில் இருப்பதெல்லாம் நான் பெருமையாக நினைக்கிறேன். எவ்வளவு பணம் சம்பாதிச்சோம், எப்படி வெற்றிகளை கொடுத்த உழைப்பு உண்டு தான். ஸோ அதான் கஷ்டத்தை எவன் ஒருவனுக்கு கடவுள் அதிகமாக கொடுக்குறானோ ஆயுஷ் அவங்களுக்கு அதிகமாக அர்த்தம். அதை நிச்சயமாக நான் நம்புகிறேன். நீண்ட இடைவெளிக்கு பிறகு சக இயக்குநர்களை மேலே பார்ப்பது சந்தோஷம். அதெல்லாம் தாண்டி ஒரு 77 to 87 10 வருட காலம் இந்த பூமியில் ஆட்சி செய்த ஒரு நாள் ஒரு மருந்துக்கு கூட சிறைக்கு போகாத வகையில் மிகப்பெரிய புரட்சித் தலைவர் புகழை மிகப்பெரிய ஒரு கவசமாக இருந்து காத்த ஆரம்பி ஐயா அவர்களுடைய அருமை மருமகன், சுய ஒழுக்க சிந்தனையாளர், நேர்மையின் உச்சம், எல்லாரும் சேர்ந்து வந்து அமர்ந்திருப்பதைப் போல சத்யஜோதி தியாகராஜன் ஐயா வந்து அமர்ந்திருப்பதை நான் நினைக்கிறேன். இங்கே எம்ஜிஆர் நீங்களே, ஆரம் வீரப்பன் ஐயாவும் நீங்களே, எல்லோரும் நீங்களே. மகிழ்ச்சி ஐயா. எனது மகன் உமாபதி இயக்குநராக பரிமளிக்கக்கூடிய இந்த விழாவிலே நீங்கள் வந்து அமர்ந்திருப்பது, இவ்வளவு நேரம் அமர்ந்திருப்பது, நான் கூட நினச்சேன் பேசிட்டோட நம்பிடலாம்னு. ஆனால் நீங்கள் ஆசைப்பட்டு அமர்ந்திருக்கிறீங்க, மறக்க மாட்டேங்க ஐயா. உங்களுடைய பொன்னான நேரம் ஒரு குடும்ப விழாவிலிருந்து வந்து உங்களுடைய அந்த பிள்ளையை ஆராதனை பண்ணுறீங்க, ஆசீர்வாதம் பண்ணுறீங்க. வாழ்க்கையில் எந்த நிதிஷம் மறக்க மாட்டேன். ரொம்ப மகிழ்ச்சிங்க ஐயா. அடுத்ததாக நான் ஃப்ளோவாக பேசுகிறதில்ல. தம்பி சுரேஷ் காமாட்சி வந்து இந்த கதையை தம்பி வெற்றி குமரன் சொன்னதை போல் ஒரே சந்திப்பு 2 மணி நேரம் படத்தை இப்படி ஓட்டி ஒரு சந்திப்பில் காமிச்ச தம்பி அண்ணன் அடுத்து என்ன பண்ண போகிறீங்க? நான் திரும்பவும் சொல்லுகிறேன், இது சபைக்காக கிடையாது. இந்த கதை உருவானதற்கான காரணம், நான் சின்ன வயசில் என்னை விட வயதில் மூத்தவர்கள், என்னை விட இந்த பூமியை முதல்ல பார்த்தவர்கள், அவர்கள்ட்ட பார்த்த உடனே, அது குறிப்பாக கிழவிகளாக இருந்தால், கிழவனாக இருந்தால் 10-12 வயசில் அருகில் அமர்ந்து சுருங்கி போன தசையை தடை விட்டு அவருடைய வாழ்க்கையை நான் கேட்பேன். தாத்தாவுக்கு உனக்கு எத்தனை மாதிரி சண்டை பிடிச்சி, ஃபர்ஸ்ட் நைட்டே நினச்சா இல்லை கொஞ்சம் 5 நாள் செட்டு நினச்சா, சண்டை போட்டு பிரிஞ்சது பிறகு யார் முதல்ல போய் பேசுவாங்க? அப்படியா? ஓஹோ. இப்படி அந்த மலரும் நினைவுகளை கிளறி விட்டு அப்படியே கொட்ட வச்சிருக்க கட்ட 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 பேச்சு துணைக்கு நாமல் இருக்கக்கூடிய பெரியவர்களிடம் பேசுகிற பொழுது அவர்கள் வாழ்ந்த வாழ்க்கையை வரிசைப்படுத்திடுவாங்க. ஸோ அது இளம் பிராயத்தில் எனக்கு ஒரு கருத்து. அதனால தான் வாய் திறந்தால் பேசக்கூடிய சக்தி இருந்ததுன்னா அந்த இதெல்லாம் இந்த ஸ்டோரேஜ். அதற்கு பிறகு ஓரளவு இந்த திரையுலகம் எனக்கு ஒரு சிறிய பெயரை கொடுத்த பிறகு, சகோதரர் பிரபு சாலமன் மூலமாக ஒரு பெயர் எனக்கு கிடைத்த பிறகு, நான் என்னை பார்க்கக்கூடிய பெரிய தொழிலதிபர்களாக நான் அவுட் ஆஃப் சப்ஜெக்ட் பேசுகிற பொழுது, தத்துவம் பேசுகிற பொழுது அப்படி மடை திறந்த விளம்பரம் உண்மையை கொட்டிடுறாங்க. அது தனுசு ராசி, மீன இலக்கணம், புரோடம், அது நம்ம தான் தோணுது, எல்லாம் சொல்லிடுவாங்க. அப்படி நிறைய தொழிலதிபர்களுடைய கதையை நான் கேட்கிற பொழுது, ஒரு குறிப்பிட்ட ஒரு தொழிலதிபர் மனிதன் புனிதராக இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு ஆத்மா, அவருடைய நினைவுகள், அவர் வாழ்ந்த வாழ்க்கையை, அவருடைய ஒட்டுமொத்த ரகசியத்தையும் பச்சை குழந்தை போல இளநிக்கக்கூடிய தண்ணி போல அப்படி கொட்டி தீர்த்தாரு. அது உள்ளுக்குள்ள இருந்தது. சரி, இது எப்பாவது வடிவப்படுத்தணுமே அப்படின்னு நினைக்கிற பொழுதுதான் எனது தாய் எனக்கு கொடுக்கவில்லை. ஆனால் இன்னொரு தாய்க்கு பிறந்து எனக்கு தம்பியாக இருந்து என்னை தாங்கி பிடித்து கொண்டிருக்கக்கூடிய என் வாழ்க்கையினுடைய மிச்சம் உச்சம் எல்லாமே சமுத்திரக்கனி தான். அதை எல்லா இடத்துலையும் சொல்லுவேன். இந்த சினிமா என்னை எத்தனையோ புரட்டி எடுத்திருக்குது. என்னை பயன்படுத்துவார்கள், பயணம் செய்வார்கள், பயணத்தோடு இருப்பார்கள். என் பக்கத்திலும் இருப்பான் என்றால் என் அன்பு தம்பி சமுத்திரக்கனி தான். எனது ஒட்டுமொத்த உறவுகளும் ரத்த சொந்தம் ஒட்டுமொத்தமாக விட்டாலும் தம்பி வீட்டில் போனால் தனியாக சந்தோஷமாக பார்த்துக்கலாம். அதை விட்டு தான் எங்கள் வீட்டை மிரட்டிக்கிட்டே இருக்கேன் நான். என் தம்பி இருக்கான், என் தம்பி கொஞ்சம் அப்படி மரியாதை 7 மணிக்கு கொடுத்து 7:10 வந்தாவே எனக்கு தாழ்வு மனப்பான்மை ஆயிரும். என்னடா 5 நாள் ஷூட்டிங் போல என்ன 7:10 வருது காஃபி? ஓ, அப்போ தம்பி சமுத்திரக்கனிக்கு போன போட்ட வேண்டியதான். வேற வழியில் ஒரு பிள்ளைய வச்சு தான் நான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன். இப்போ அப்போ உமாபதிக்குன்னா பெரிய தடி விட்டு அங்கே போயிடுவார். இது என்னடா? ஸோ அந்த மாதிரி சமுத்திரக்கனி யார் படைப்பார்? ஒரு குணச்சித்திர நடிகன் நல்லா நடிப்பார், எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயங்கள் தான். வினோதய சித்தம் இந்த ஒரு கதையை எனக்கு அவர் படைத்து போகிற இட வார இடமெல்லாம் என்னை கொண்டாட வைக்கிற பொழுது எனது அன்னைக்கு சம்மதி சார், அர்ஜுன் சார் கூட சொன்னாங்க, என்ன நான் பெங்களூரில் உட்காந்துட்டு இருக்கேன், இது ஒரு படம் பார்த்தாங்க சார். அதான் சார் வினோதய சித்தம். ஓ, அப்போ தெரிஞ்சுக்கிட்டு பார்க்காம சார் பார்த்துட்டேன் என்று சொல்லிட்டார். ஸோ வினோதய சித்தத்தை தம்பி சமுத்திரக்கனி படைக்காமல் கொடுக்காமல் இருந்திருந்தால்
நிச்சயமாக இந்த கதையை வடிவப்படுத்திருக்க முடியாது, வாய்ப்பே கிடையாது. ஸோ எப்படி பார்த்தாலும் பிள்ளையார் சொல்லி 786 சிலுவை குறி 3 குறிகளும் சேர்ந்தாலும் கூட இந்த கதையினுடைய அடிநாதம் என்பது தம்பி சமுத்திரக்கனி என்னை வைத்து எழுதி அதை வெற்றிப்படமாக மாற்றி 22 காட்ஸ் 19 நாட்கள் அவ்வளவான ஒரு படத்தை வினோதை சித்தம் என்பது பார்த்தா கொடுத்துச்சு. அந்த தம்பி கொடுத்ததுக்கு பிறகுதான் எல்லா நேரத்திலையும் என்னுடைய பசிக்கு அடுத்தவங்களே சமைச்சு கொண்டு வருவாங்களா, இப்போ பொண்டாட்டி ஊருக்கு போயிட்டு நான் தானே சமைக்கணும். அதை போல எனக்கென்று எப்பொழுதுமே ஒரு கதை வரும் என்று நான் மற்றவர்களை எதிர்பார்க்க முடியாது. நாமளே சமைச்சு சாப்பிடுவேன். இந்த கதையை சமைத்தேன். நல்ல உணவை கொடுத்த பிறகு நானே சமைத்து அந்த உணவு. ஸோ அந்த உணவை யாத்திராக கொண்டு ஷேர் பண்ணிக்கிறது பொழுது தம்பி சுரேஷ் காமாட்சி அவர்கிட்ட. ஸோ உருவானதுக்கு முதல் காரணம் அவர், அது கதையானதுக்கு காரணம், அது காவியமானதுக்கு காரணம் என்பது தம்பி சுரேஷ் காமாட்சி தான் சொல்லுவேன். எல்லாமே நம்ம எல்லாருமே பிள்ளைகளுக்காக தான் வாழ்கிறோம். ஊடக சகோதரர்கள் சகோதரிகள் நீங்கள்லாம் எல்லாமே நம்ம பிள்ளைகளுக்காக தான் வாழ்கிறோம். ஏன்னா அந்த பிள்ளைகள் எந்த பிள்ளையும் நம்மளை கேட்கிறார்கள். நம்ம சந்தோஷமாக இருந்தோம், எப்போ சந்தோஷமாக இருந்தாலும் உருவானான்னு யாருக்கு தெரியும். உன்னை நான் எதிர்பார்த்து வளர்க்குறேன். எதிர்பார்த்து இருக்கா வளர்க்குறேன், எதுக்கு எதிர்பார்த்து வளர்க்குறேன்? யாரும் ஏய் பெற்றுட்ட வளர்த்த எதிர்பார்த்து வளர்த்து சொல்லக்கூடாது. 10 மாதம் அதையும் கூட நகைச்சுவைப்படுத்திருப்போம். என்ன 10 மாதம் உள்ளுக்குள்ள இருட்டு, ஒரு ஃபேன் இல்லை, ஒரு லைட் இல்லை, கரண்ட் படுக்க பெஞ்ச் இல்லை, பேச்சு துறைக்கு ஆள் இல்லை, அதை கூட நகைச்சுவை பண்ணியிருப்போம். அதே போல இந்த உலகத்தில் எதிர்பார்த்து எது கிடையாது. அவன் நம்ம கண்ணு முன்னால குழந்தைங்க ஸ்டடி ஆயிட்டாங்க அப்படின்னா அதுதான் இந்த பூமியில நம்ம 50 60 வயசுலையோ 70 வயசுலையோ 80 வயசுலையோ கண் மூடுகிற பொழுது நமது குழந்தைகள் இந்த உலகத்தில் தனியாக இருக்கிறார்கள், திறனாக அந்த நம்பிக்கை இருந்துச்சுன்னா அந்த ஆத்மா அமைதி படைக்கிறது. அமைதி அடைஞ்ச சொர்க்கத்துக்கு போகுது. ஐயையோ என்னடா இந்த நாள் போனால் எங்கே இருக்கான்னு தெரியலையே, ஐயையோ அந்த புண்ணு நான் இல்லைன்னா அப்படின்னா வாய் கோணிக்கு நரகம் தான். எவ்வளவு சொத்து இருந்தாலும். ஸோ அந்த வகையில் உயரத்தில் இருக்கக்கூடிய அனைவருமே துயரத்தில் தான் இருக்காங்க. நிறைய பேர் பார்க்குறவங்க எல்லா தொழிலும் அடையும் நாங்கள் கம்பேர் பண்ணுறோம். ஏழை அப்படி நம்ம சரியான ஐயா சூப்பரியா அப்படின்னு நிறையா 95% உயரத்தில் இருக்கக்கூடிய அனைவருமே அது அதிகார ரீதியாக இருந்தாலும் சரி, பணம் படைத்து இருந்தாலும் சரி, அவர்களுக்குள் மிகப்பெரிய ஒரு கொடுமையான உணர்வு தவிச்சு தப்பி வெளியில் சொல்லாமல் அது என்னை பார்த்தவுடன் சொல்கிறாங்க. ஸோ இந்த கதை நிச்சயமாக உணர்த்தாது, உணர வைக்கக்கூடிய வகையில் இந்த கதையை நான் தான் டைரக்ட் பண்ண சொல்லிக்கிட்டு இருந்தேன். தம்பி சுரேஷ் காமாட்சி ஆசை இருக்கு மாதிரி போர் தம்பி சுரேஷ் பார்த்துச்சு. அண்ணே இனிமேல் புகழ வாங்க ஃபர்ஸ்ட் ஷாட் 2 பேரும் கம்பைன் டைரக்டர் போடணும்னு நினச்சிக்கிட்டு இருந்தோம். தம்பி ஒத்துக்க மாட்டேன்ட்டான், உமா ஒத்துக்க மாட்டேன்ட்டான். அப்பா நான் உங்களுக்கு அசோசியேட்டாக பண்ணி கொடுக்குறேன். ஆனால் ஃபர்ஸ்ட் டே என்னடா நான் த்ரூட்டாக நடிக்கிறேன்டா, நான் ஆக்சிடென்ட் மூஞ்சி கோடிடும்டா, கொஞ்சம் நான் ஓய்வு எடுக்கிற அப்படியே 2 பேரும் நான் த்ரூட்டாக நடிக்க போகிறேன். தம்பி அண்ணன் நடிக்க போது உனக்கு என்ன பிரச்சனை இல்லைப்பா, டைவெர்ட் ஆகக்கூடாது அப்படின்ற கூட. இப்போ சுப்பிரமணியபுரம் என்ற ஒரு படத்தினுடைய விஷயம். சுப்பிரமணியபுரம் என்ற படத்தில் தம்பி நீ என்னுடைய மகன்றதுக்காக யாரும் பார்க்க மாட்டாங்க, உன்னுடைய தனித்தன்மை என்ன இருக்கு, அவன் தனித்தன்மை ப்ரூவ் பண்ணால் மட்டும்தான் அவன் மீது ஒரு மரியாதை வரும். ஸோ அந்த வகையில் சுப்பிரமணியபுரம் என்ற படம் அந்த படத்தில் அவர் தானப்பா டைரக்டரு, அப்போ ஹீரோ ஒத்துட்டாங்க. அப்போ தனித்தன்மை பொறுப்புணுவதற்கான ஒரு விஷயம் இதையெல்லாம் தம்பி சுரேஷ் காமாட்சி உள்வாங்கி அண்ணன் அழகா பண்ணுது தம்பி, நீங்கள் ஒத்துக்க மாட்டேங்கிறான் தம்பி கொடுங்க, ஒரே நிமிஷத்தில் பேசி ஒர்க் அவுட் பண்ணி என்னை இயக்குநராக கொண்டு வந்திருக்காப்புல. அப்போ எனக்கு ஒரு மூத்த மகனோ அல்லது என்னை ஆளுமை கழிக்கக்கூடிய எனது அப்பாவோ இருந்திருந்தால் நான் சொல்வதை கூட என் பையன் கேட்க வேண்டிய அவசியம் கிடையாது, எங்கள் அப்பா சொன்னால் கேட்பாங்க. அதே போல் ஒரு தந்தை ஸ்தானத்திலிருந்து அவனை இயக்குனர் ஆகியிருக்காங்கப்பா. ஆமாம், எங்கள் அப்பா இருந்திருந்தாருன்னா ஜெகநாதன் பிள்ளை இருந்திருந்தான்னு எதை செய்திருப்பாரோ அதை செய்திருங்கப்பா. வாட் எவர் இட் இஸ், உன் வாழ்க்கையை நாங்கள் 2 தடவை கலந்துருப்போம். எவ்வளோ உயரத்துக்கு பாருங்க ஒன்று வயல் சென்றாலும் உனக்கு கடமைப்பட்டவனு சொல்லிட்டான். நான் சொல்லாமல் இருந்து தான் சங்கட்டம், ரொம்ப மகிழ்ச்சி. ஸோ இந்த எல்லா தம்பிமார்களும் இந்த படத்தில் நடித்த அத்தனையும் நிறைய நிகழ்வுகள் இருக்குது, அதை நாங்கள் ஷேர் பண்ணிப்போம். ஆமாம், மீண்டும் நான் சொன்னால் செயற்கையாக இருக்கும். இந்த படம் நிறைவாக வந்திருக்கு, எனக்கு பிடிச்சிருக்கு. ஆமாம், அது எனக்கு பிடிச்சிருக்குன்ற காரணத்தினால தான் இவ்வளோ நேரம் சிரித்த முகம் நல்லா இருக்குது. என் மனைவி வந்திருக்காங்க. ஆமாம், எனக்கு வாழ்க்கையில் ஏற்ற இறக்கம் எனக்கு இனிமேல் அவள் தான். எங்கள் அம்மா இல்லை, எங்கள் அப்பா இல்லை. என் தாயாகவும் தந்தையாகவும் பார்க்கக்கூடிய மனைவி தன் மகன் எனக்காக வரல, அது திரும்பி சொல்கிறேன். அர்ஜுன் சார் எனக்காக வரல, அதையும் சொல்லி பண்ணேன் நான். ஆமாம், இதெல்லாம் நிறைய சொல்லி பண்ணாங்க. என் மனைவி எனக்காக வரலன்ற போது பாருங்க உமாபதிக்காக தான் மகனுக்காக தந்தைய தாய். அதே மாதிரி என் மகள் எந்த நிகழ்வுகளுக்குமே போனதில்லை. ஜஸ்ட் ஒரு
கோல்டு மெடல் வாங்கின புள்ள. ஆமாம், அது வந்திருக்கு. என் மருமகன் மேலே உட்காந்துருக்காரு. அந்த வாய்ப்பு கிடச்சிச்சு. அவரே ஒரு 2 சீல் நடிக்க வச்சுக்கிட்டோம். ஒட்டு லாக் பண்ணி வச்சிருந்தோம் இல்லையா? ஆமாம் ஆமாம். அதே மாதிரி எங்களுடைய இன்னொரு மகள், எங்கள் குடும்பத்துக்கு வந்த ஐஸ்வர்யம், பெரிய பெரிய கொடை, காலம் எங்களுக்கு கொடுத்த கொடை. ஒரு 6-7 மொழிகள் பேசக்கூடிய அளவுக்கு வல்லமை. புரட்சித் தலைவி ஜெயலலிதா அம்மாவுக்கு பிறகு பல மொழிகள் பேசக்கூடிய சீதா பயணம் என்ற ஒரு படத்தில் அவங்களுக்காக வச்சு மிக பிரமாண்டமான படைப்பை, தனது மகளுக்காக ஒரு படைப்பை எடுத்திருக்காங்க அர்ஜுன் சார். ஆமாம், அவருடைய உடன் பிறந்த தங்கை அஞ்சனா பாப்பா வந்திருக்காங்க. இது ஒரு அற்புதமான குடும்ப விழா. அதை இன்னி பல வருடங்களாக பார்த்துருக்குறீங்க. என்னோட அன்பு தம்பி சமத்திற்கு நீங்கள் 5:30 மணி ஃப்ளைட் பிடிச்சி ஃபுல்ல ஓடி வந்து உட்காந்துட்டுருக்கு. ரொம்ப மேலே சொல்ல மாதிரி எல்லோருமே நல்லவர்கள் மாதிரி, நல்லவர்களெல்லாம் சேர்ந்து ஒரு காரியத்தை செய்கிறோம். அது நல்லதாகவே நடக்கும். அந்த நல்லதை உங்களோட மட்டும்தான் நாங்கள் செய்வோம். எனக்கு இனிமேல் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. கனவுகள் நிறையாக இருக்கிறது. இந்த அவையில் அமைந்திருக்கக்கூடியவர்களுடைய துயரத்தில் ஷேர் பண்ணிக்கொண்டு நிறைய நாள் கனவு. இப்போ தான் மகனுக்கு கல்யாணம் ஆகிருக்கு. நான் வல்லமை கொண்டவனாக எனக்கு இருக்கிற பொழுது நிச்சயமாக அதை உங்களோட நான் ஷேர் பண்ணிப்பேன். ஏன்னா உலக இவ்வளோதான், எவனுக்கு எப்போ எதுன்னே தெரியாது. இந்த படம் நிச்சயமாக இந்த ராஜா கிளி கூண்டுக்குள்ளே இருந்துச்சு. இப்போ ஒரு அற்புதமான தருணத்தில் கூண்டு விட்டு வெளியில் வந்து பறக்குது. மறுபடி எங்கள் ஐயா சொன்ன மாதிரி தான் தங்க கிளியாக பவனி வர எல்லாம் இறைவனை பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். யாரையாவது விட்டுருந்தால் நிறைய மேடைகள் இருக்குது, அங்கே பேச போகிறோம். சேனல்னே விடாது. அதனால் யாராவது விட்டுருந்தா பண்ணிக்கப்பா ஃபோன் போட்டு அழுகாதீங்களா மகிழ்ச்சி. அப்புறம் என்னையும் நாயகனாக ஒத்துக்கிட்டு இந்த பாடல்களுக்கு நடிப்பதற்கு ஒத்துக்கிட்டு அந்த பொண்ணுங்களாம் எதற்கா? ஐயோ இல்லை, சினிமா அப்படி இல்லை. இப்போ அது அனுபவம் தான். அந்த அனுபவங்கள் உள்வாங்கிக்கிறது. பெர்ஃபார்ம் என் மேலே எனக்கு நம்பிக்கை இருக்கா? நான் எப்படி ஒரு அரவிந்த் சாமி சாருக்கு எனக்கு என்ன பெரிய ஒரு 45 வயசா வித்தியாசம். என் மீது உண்ட நம்பிக்கை அவருக்கு தந்தையாக நடித்தேன். அதே போல எனக்கு அற்புதமான சகோதரி சொன்னாங்க ப்ரெஷ்ல, ராஜா இங்கே கிளிகள் எங்கே, ராஜா இங்கே கிளிகள் இங்கே. இன்னும் 2 கிளி இருக்குது. அந்த 2 கிளி அந்த கிளிக்கு ரெக்கம் எடுத்து கொஞ்சம் பறந்தாங்க இருக்குன்னு தெரியுது. ஸோ எல்லாம் இறைவனுக்கு நன்றி. உங்கள் அனைவருக்கும் 9 மணி வரைக்கும் இருக்கிறீங்க. ஐயா நெல்லை சுந்தரராஜன் சார், ரொம்ப மகிழ்ச்சி. எல்லாருக்கும் நன்றி, எல்லாருக்கும் நன்றி. இறைவனுக்கு நன்றி. நான் வினோதை சித்தம் பண்ணிவிட்டு உங்கள்கிட்ட சொன்னது தான் திரும்ப சொல்கிறேன். காலம் நம்ம எதுக்கு வேணாலும் ஆசைப்படலாம். ஆனால் நமக்கு எப்போ தரணும், எந்த சூழ்நிலையில் அதை கொடுக்கணும்னு முடிவு பண்ணுறது காலம்தான். ஏன்னா கடந்த 1 வாரமாக பயணங்கள் இருக்கும்போது எல்லாமே ஃப்ளைட் லேட்டாகவே இருந்தது. இன்றைக்கி மட்டும்தான் நான் வேணுனேன், ஒன்றும் இல்லை. ஏன்னா காலதாமதம் ஆயிடக்கூடாது, சரியாக போயிடணும், சரியான நேரத்துக்கு போய் நிற்கணும் அப்படின்றதுக்காக வேணுனேன். இன்றைக்கி கரெக்ட் டைமில் எடுத்துட்டாங்க. ஒரு சில நேரத்தில் நம்ம போகும்போது எல்லா டிராஃபிக் லைட்டுமே க்ரீனில் இருக்கும். அது எல்லாமே காலம்தான், காலம் முடிவு பண்ணுறது தான். இதை நான் ரொம்ப நம்புகிறேன், இந்த நொடி வரைக்கும் நம்புகிறேன். ஏன்னா பல எதிர்பாராத அதிர்ச்சிகளையும் ஆச்சரியங்களையும் நமக்கு காலம் கொடுத்துக்கிட்டே இருக்கு. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இந்த நிகழ்வு. ஒரு இயக்குனருடைய 3 படைப்புகளை பார்த்தா போதும் அந்த இயக்குனருடைய கேரக்டர் தெரியும்னு சொல்லுவாங்க. அது இயக்குனருக்கு மட்டும் இல்லை, தயாரிப்பாளருக்கும் பொருந்தும்னு நான் நினைக்கிறேன். அப்படி தான் நான் என் தம்பி சுரேஷை பார்க்குறேன். அவர் எடுத்திருக்க திரைப்படங்களை எடுத்து பார்க்கும்போதே அவர் யாருன்னு நமக்கு தெரிஞ்சது. அவரோடு பயணம் பண்ணணுன்னு ஒரு ஆசை வந்தது. அந்த மேடையில் தியாகு சாரை பார்த்தோன்னே இன்னும் கூடுதல் சந்தோஷம். யார் யாரோட சேரணும்னு ஒன்று இருக்குல்ல, ரொம்ப மகிழ்ச்சி சார், ரொம்ப சந்தோஷமாக இருக்கு. தம்பி வி ஹவுஸ் இந்த சினிமா இருக்கிற வரைக்கும் இருக்கும். ஒரு நல்ல படைப்பு எடுக்கணும் அப்படின்னா வி ஹவுஸ் போகலாம் அப்படின்ற ஒரு நம்பிக்கை வரும். ரொம்ப சந்தோஷமாக இருக்கு. அப்புறம் அண்ணன் தம்பிராம அண்ணன், அவரை பற்றி நான் சொல்லணுன்னா பேசிக்கிட்டே இருக்கலாம். எந்த கதை எழுதினாலும் என் அண்ணனை வச்சு தான் எழுதுவேன். நான் இப்போ கூட ஒரு கதை எழுதி முடித்தேன், அண்ணனை வச்சு தான் எழுதுவேன். நாங்கள் 2 பேரும் சந்தித்தோன்னா கதைகள் மட்டும்தான் பேசிக்கிட்டே இருப்போம். ஒரு 5 நிமிஷத்தில் நான் ஒரு கதை சொல்லுவேன், அப்புறம் அண்ணன் ஒரு கதை சொல்லுவாங்க. மாறி 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 கதைகள் தான் போயிட்டே இருக்கும். அதில் இந்த சமூகத்துக்கு ஏதாவது ஒன்று சொல்லிடுவோம். ஏன்னா நமக்கு இவ்வளோ பெரிய இடத்த கொடுத்த சினிமா மூலமாக நாம் ஏதாவது ஒன்று சொல்லிடுவோன்னு சொல்லி முயற்சி பண்ணிகிட்டு இருக்கிறது தான். இப்போ ஆல்மோஸ்ட் ஒரு 10 படம் பண்ணோன்னே அப்படின்னு நான் பேச்சுக்கு சொன்னேன். இப்போ 5வது படைப்புக்கு வந்திருக்கோம். இன்னும் 5 படம் இருக்குது. அதற்கு மேலும் ஒரு ஆசை இருக்குது. அது நடக்கும்னு நம்புகிறேன்.
என் அண்ணன் கையை பிடிச்சிட்டு அப்படியே வந்துடுவேன். ஏன்னா எனக்கு அவ்வளோலாம் எனக்கு பெரிய அறிவாளியெல்லாம் கிடையாது நான். ஏன்னா அடிக்கடி நான் சொல்லிக்கிட்டே இருப்பேன், கொஞ்சம் இன்னசென்ட்டாக இருங்க, ஒரு சில விஷயம் தெரியாமல் இருக்கட்டும். ஏன்னா நிறைய விஷயம் தெரியாமல் இருக்கிறவன் ஜெயிச்சிருவான். நீங்கள் கவனித்து பார்த்தீங்கன்னா தெரியும். எனக்கு எல்லாம் தெரியும்னு சொல்கிறவன் தான் மாட்டிட்டேங்க முட்டிச்சந்தில் நின்றுட்டுருப்பான். எனக்கு ஒன்றுமே தெரியாதுங்க, நான் அப்படியே போகிறேன். போகும்போது யாராவது வந்து என் கையை பிடிச்சி கூட்டிகிட்டு போயிடுவாங்க அப்படின்னு நான் நிறையா நம்புகிறவன். அப்படி தான் இந்த மொமெண்ட் வரைக்கும் என் வாழ்க்கையில் நடந்திருக்கு. அதை இன்னும் நான் நம்புகிறேன். அதுவும் என் அண்ணன் கையை பிடிச்சிட்டு நான் போகும்போது ரொம்ப தைரியமாக போவேன். இந்த உலகத்தில் நான் எந்த டாபிக் பேசினாலும் என் அண்ணங்கிட்ட பேசலாம். நீங்கள் அரசியலா பேசலாம், சினிமாவா பேசலாம், இலக்கியமாக பேசலாம், எது பேசினாலும் அண்ணன் அதுலேருந்து தனியாக மொத்தமாக இப்போ நடிகராக இருக்காரா அது அப்படியே தள்ளி வச்சுட்டு இலக்கியவாதி ஆவார், ஒரு அரசியல்வாதி ஆவார். எல்லாமே புள்ளி விவரத்தோடு இருக்கும். அப்படி ஒரு அண்ணன், ஒரு லைப்ரரி மாதிரி தான் என் அண்ணனை நான் பார்ப்பேன். என் தகப்பனாக பார்த்துருக்கேன், என் அண்ணனாக பார்த்துருக்கேன், ஒரு குருவாக பார்த்துருக்கேன். நான் எப்படி பார்த்தாலும் எனக்கு அப்படி தெரிவார். அதுதான் என் அண்ணன். ரொம்ப சந்தோஷம். இந்த காலகட்டத்தில் உங்களோட பயணப்படுறது ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குங்க. என் பிள்ளை அதாவது இவரோட ஒரு படம் நான் நடித்தேன். ஆட்டோ இருக்குல்ல, ஆட்டோ போயிட்டு இருக்கும்போது இந்த வாசல் வழியாக கிளம்பி அந்த வாசல் வழியாக வரணும். வந்தார். எப்படி எந்த டைமிங்கில் பண்ணுறாரு ஒன்றுமே புரியல. அதற்கு பிறகு ஒரு ஷார்ட் கம்போஸ் பண்ணியிருக்காங்க. கார் வரும், கார் இவர் வந்து அப்படியே காரை தாண்டி நான் வரேன்றாரு. அண்ணன் சொல்கிறாரு, இது கனி சொல்கிறா, அவனை பண்ண வேணான்னு சொல்லு, இல்லைன்னா டூப் வச்சு பண்ணலான்னு சொல்லு, ரோப்பு கட்டிக்க சொல்லு அப்படின்னு. ஞாபகம் இருக்கா? நான் கூப்பிட்டு இப்படியே எப்படி சொல்கிறது, நான் சொல்கிறேன், தம்பி வேணாமே, ரோப்பு கட்டிக்கலாமே. இல்லை நான் வந்துடுவேன். அந்த நம்பிக்கை இருக்குல்ல, அதாவது ரொம்ப தகுதியான ஒரு நடிகன். ஃபைட்டாக பண்ணுவார், டான்ஸாக பண்ணுவார், நடிக்கணுமா சூப்பராக நடிப்பான். எல்லா தகுதியும் இருந்து என் தம்பிக்கு சரியான ஒரு கதவு திறக்கலையே அப்படின்னு நினச்சிருந்தேன். முதல் கதவு திறந்தது எங்கள் அர்ஜுன் சார் மூலமாக. ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ஐஷு வந்தாங்க. ரெண்டாவது கதவு இது, இயக்குனராக அடியெடுத்து வச்சுருக்கான். இதற்கு பிறகு நான் தான் சொல்லிக்கிட்டே இருப்பேன், பார்க்கும்போதெல்லாம் சொல்லேன், நீயே எழுது, உன்னுடைய ப்ளஸ் என்ன, உன்னுடைய மைனஸ் என்ன ஒதுக்கி வச்சிரு, உன்னுடைய ப்ளஸ்ஸை வச்சு எழுது, கூடவே நிற்கிறேன், எடுப்போம், நம்முடைய எல்லா தகுதிகளையும் வச்சு சரியான ஒரு படைப்பை கொடுப்போம். அடுத்த படைப்பு அதுவாக இருக்கணும்னு நான் ஆசைப்பட்றேன். செய்வோம். ஏன்னா அவருடைய உழைப்புக்கும் ஒழுக்கத்துக்கும் இன்னும் பெரிய பெரிய தளங்களில் என் தம்பி வந்து நிற்பான். கூடவே நானும் நிற்பேன். வாழ்த்துக்கள்றா தம்பி, வாழ்த்துக்கள். லவ் யூ. ராஜா கிளி எங்கள் அண்ணன் பல முறை பேசும்போது பல கதைகள் சொல்லியிருக்கான்னு சொல்லல, அந்த மாதிரி இது ஒரு கதை. நிறைய நிஜங்கள் பேசக்கூடிய ஒரு கதை. நான் சொல்கிற மாதிரி தான் ஒரு காலம் மனிதனை எங்கெல்லாம் கொண்டு போய் நிறுத்துது. நீங்கள் எவ்வளவு நல்லவங்களா வேணாலும் இருங்க, ஆனால் இந்த உலகத்திலிருந்து தப்பிச்சு போயிடவே முடியாது. என் நண்பன் தாமிரா ஒரு கவிதை எழுதியிருந்தான், இந்த உலகில் இருந்து யாரும் அவ்வளவு எளிதில் தப்பி சென்று விட முடியாது, நீ பதில் சொல்லிட்டு தான் போகணும். அப்படிதான் இந்த கதை. இவ்வளோ சொன்ன போதும் இல்லைண்ணே, இதுக்கு மேலே பேசணும். இதுதான் காலத்துக்கிட்ட பதில் சொல்லாமல் யாருமே தப்பிச்சு போயிட முடியாது. ஒரு காலம் நம்மளை எங்கெல்லாம் கொண்டு போய் நிறுத்தும். அதனால் முடிஞ்ச வரைக்கும் உண்மையாக இருந்துருங்க, எளிமையாக இருந்துருங்க. காலம் நம்மளை கைப்பிடித்து தூக்கி செல்லும். வெல்வோம். வாழ்த்துக்கள். டாக்டர் அர்ஜுன் அவர்களை அன்போடு பேச அழைக்கிறேன். மதிப்பிற்குரிய எல்லா பத்திரிகையாளர்களுக்கும், மேடையில் அமர்ந்திருக்கும் எல்லா பெரியோர்களுக்கும், சத்யரோஜி தியாகராஜன் சார் அவர்களுக்கும், சமுத்திரகணி சார் அவர்களுக்கும், டைரக்டர் ராஜ்கபூர் அவர்களுக்கும், தயாரிப்பாளர் சுரேஷ் காமாட்சி அவர்களுக்கும், அப்புறம் இந்த படத்தினுடைய கதாநாயகன் அண்ணன் ராமையா அவர்களுக்கும், அப்புறம் என்னுடைய டார்லிங் உமாபதி அவர்களுக்கும், அப்புறம் இந்த படத்தில் நடித்த எல்லா நடிகர்களுக்கும், தொழில்நுட்ப கலைஞர்களுக்கும் எல்லாருக்கும் என்னுடைய முதற்கண் வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன்.
இந்த படத்தில் நான் நடிக்கலைன்னாலும் இது வந்து எனக்கு ரொம்ப ஸ்பெஷல் மூவி. திஸ் இஸ் a ஃபேமிலி மூவி மாதிரி எனக்கு. ஏன்னா சம்பந்தி வந்து ஹீரோ, மாப்பிள்ளை வந்து டைரக்டர். ஸோ இட்ஸ் a very special movie for me. அப்புறம் ராமையா சார், நான் உங்களுக்காக கூட வந்தேன். உங்களுக்காக வரல நீங்கள் சொல்லாதீங்க, உங்களுக்காகவும் வந்து எல்லாருக்காகவும் வந்து. அண்ட் நான் வந்து இதெல்லாம் பார்க்கல, என்னது ட்ரெய்லர் பார்க்கல, சாங்ஸ் பார்க்கல, எதுவும் பார்க்கல. இருந்தாலும் பக்கத்துலேருந்து சொன்னாங்க. அதுக்கப்புறம் எல்லாரும் பேசுகிறதெல்லாம் கேட்டல, இந்த ஆயில் போட்டு அப்படி போனதும். அப்புறம் ரொம்ப ஒரு ரொமான்டிக் சாங்கு நான் கூட எந்த படத்துலையும் பண்ணலையா, அந்த மாதிரி எல்லாம் பண்ணியிருக்காராம் ராமையா சார். இது ரொம்ப சரியில்லை சார் இது. ஸோ அப்புறம் இன்னொரு விஷயம் என்னென்னா, எத்தனை பேர் இங்கே இருக்கிற எல்லா ஆர்டிஸ்ட்டுங்க எல்லாரும் பேசும்போது அவங்களுடைய உணர்வுகள், அவங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸஸ் எல்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க. இதிலிருந்தே எனக்கு ஒரு படம் பார்த்த மாதிரி ஆச்சு. அவங்களுடைய அந்த ஒரு என்ன சொல்லுவாங்க, ஒரு டிட்டர்மினேஷன், அந்த கமிட்மெண்ட்டு, இதெல்லாம் என்னால் பார்க்க முடிஞ்சது. ஸோ நிச்சயமாக இங்கே எல்லாருக்கும் இருக்கிற மாதிரி எனக்கும் இப்போ அந்த படம் பார்க்கணுங்கிற ஒரு ஆவலாக இருக்க. அண்ட் வேறு என்ன சொல்கிறது, ஐ விஷ் எவ்ரிபடி ஆல் தட் இஸ் பெஸ்ட். அப்புறம் திஸ் இஸ் த ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ். நானும் என்னுடைய மாப்பிள்ளை இனிமேல் நிறைய பார்க்க போகிறீங்க. we are going to make many more movies in our combination. And பேசக்கூடாது, செஞ்சு காட்டணும். அண்ட் தேங்க்யூ ஸோ மச். அண்ட் காமாட்சி சார் வந்து சொன்னாங்க, அவர் நல்ல ஆர்டிஸ்டை பிக் பண்ணுறாரு, இஸ் காட் தட் விஷன் சொல்லிட்டு. இது வரைக்கும் என்ன வந்து புக் பண்ணல. அப்படியா, சரி மன்னிச்சிருங்க. Anyway, sir, thank you so much. All the best. God bless everyone. And I wish my Maapla all the best. Many more movies, awards, rewards எல்லாம். அதே மாதிரி என்னுடைய ப்ரொடியூசர் காமாட்சி அவர்களுக்கும் இந்த படம் வந்து மிகப்பெரிய வெற்றிகரமான ஒரு படமாக அமையணும்னு சொல்லி நான் இந்த கடவுளை வேண்டிக்கிறேன். ஜெய்ஹிந்த். ஸோ எல்லாத்துக்கும் டைட்டில் கிடைச்சிருச்சு. அடுத்து ஆக்ஷன் கிங்கும் ஆக்ஷன் பிரின்ஸும் இணைந்து கலக்கும் அப்படின்னு ஒரு மேட்டரை போட்டு விட்டுருவோம் சார். ஆக்ஷன் கிங் மற்றும் ஆக்ஷன் பிரின்ஸ் இணைந்து கலக்கும். பத்திரிகை, தொலைக்காட்சி, இணையதள சகோதர சகோதரிகள், இதுவரை அவர்கள் இருந்ததற்காக இருகரம் கூப்பி உங்களை வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். அன்பு தம்பி ஹுமாயூன், வெற்றி குமரன், சாட்டை துரைமுருகன், ஆண்டாள் பிரியதர்சினி. இந்த படம் வெளிவந்த பிறகு பரபரப்பான ஒரு நாயகனாக உருவாகக்கூடிய கிறிஷ், அனைவருக்கும் மீண்டும் ஒரு நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். நன்றி. துல்லியமாக தினசரி நடப்பு நிகழ்வுகளையும் கல்வி, விளையாட்டு, அரசியல், வாழ்க்கை முறை, மருத்துவம், தொழில்துறை, சினிமா, பொழுதுபோக்கு போன்ற பல்வேறு நிகழ்ச்சிகளையும் உடனுக்குடன் காண கேப்டன் டிவி மற்றும் கேப்டன் நியூஸ் சமூக வலைத்தள பக்கங்களோடு இணைந்திருங்கள். உங்கள் வணிகத்தை கேப்டன் டிவி மற்றும் கேப்டன் நியூஸில் விளம்பரத்தின் மூலம் மேம்படுத்த விருப்பமா? உடனே கீழே கொடுக்கப்படும் எண்ணிற்கு தொடர்பு கொள்ளுங்கள்.